உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கமாக இருக்கக்கூடிய அந்த அவள் யார்? என் தாய். முதல்ல தாயை தாண்டி யாரும் இருக்காதுங்க. சும்மா முதல்ல தாய் தான். இந்த கரு உருவாக காரணம் இருக்குல்ல, நான் இன்றைக்கி மைம்கோப்பி சொல்கிறதுக்கான காரணம் என் அம்மா தான். அம்மா இல்லை நான் இல்லை, இந்த உலகமே ஜனிக்கிறது அம்மாக்கால தான். அந்த அம்மா இல்லை அப்படின்னா நான் கருவிலே காணாமல் போயிருப்பேன். நான் ஒரு ஆத்மாவே வெளியே வந்திருக்க மாட்டேன்ல. அது காரணம் அம்மா தான். தாய் தகப்பனை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. முதல்ல தாய் தகப்பன் தாச்சுமா. அதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிற உறவுகள் இருக்குல்ல, எல்லா உறவுகளும் அழகான உறவு தான். தாய் தகப்பனை தாண்டி அண்ணன், அண்ணி, அக்கா, தங்கி, எல்லா உறவுகளும் ரொம்ப அழகு. இந்த உலகமே ஒரு தொப்புள் கொடி சொந்தம் தான். நம்ம எல்லாம் ஒரு தொப்புள் கொடி தான். நான் பிரிச்சுக்கிறேன். அவன் வேறு, இவன் வேறு, இவன் வேறு அப்படின்றேன். என் தங்கச்சி எப்படி என் தொப்புள் கொடி மூட்டை இருக்கும். தொப்புள் கொடினால தான் பிரிஞ்சு போயிருக்கும். நான் இங்கே அமெரிக்கா போய் அங்கே செட்டில் ஆகிட்டு அங்கே குழந்தை பெற்றுட்டு அப்படின்னா அது அமெரிக்க சிட்டிஸாக மாறிது. தொப்புள் கொடி ஒன்று தானே, இங்கேருந்து போய் கனெக்டிவிட்டி தான். அதனால் நான் வேறையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் உறவுகள் என்பது தள்ளி போச்சு. அந்த தள்ளி போகிறதுனால சந்தோஷம் கெட்டு போச்சு. இங்கே பொறாமை ஜாஸ்தியாகிடுச்சு, கோபம் ஜாஸ்தியாகிடுச்சு. இது எல்லாத்தையும் முதல்ல அனுசரித்து போனாலே போதும் தங்கச்சிம்மா.